ஹலோ அபி, எனக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? ஆமா ஸ்வேதா, அது எப்படி தெரியாம இருக்கும்? ஒரு வருஷத்துக்காக இந்த நாளுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, எல்லாரும் அப்படியே கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை கூப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம கூப்பிடலாமா இப்போ? ஸ்பெஷல் பர்சன் வாங்க. ஹலோ பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க டோரேமான் வந்திருக்கேன். அப்போ எவ்வளவு நாளாச்சு நம்ம டோரேமானை பார்த்து. ஆமாக்கா, நானும் ஒரு வருஷமா வெயிட் பண்ணி டயர்டா ஆயிட்டேக்கா. ஐயோ தெரியுது, நீங்க அங்க இருந்து இங்க இறங்கின மாதிரி இருக்கீங்க. ஆமா, என்ன பண்ண, ஆனா நான் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்குது. அதே மாதிரி நாங்களும் எக்ஸைட்டடா இருக்கோம். ஆமா, நாங்க இன்னும் பிள்ளைல நம்ம எதுக்காக இங்க கூப்பிட்டு வச்சிருக்கோம்னு சொல்லல, நீங்க தான் சொல்லணும். அப்படியா? ஓகே பிள்ளைங்களா, நாங்க என்னைக்கு எதற்காக இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இவங்க என்ன ஃப்ளைட்ல இருந்து கூப்பிட்டு எதுக்கு இங்க நிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பிள்ளைலா. இன்னைக்கு நம்மளோட VBS. ஆமா பிள்ளைலா, இன்னைக்கு நம்மளோட 5th இயர் ஆன்லைன் VBS. ஆமா பிள்ளைங்களா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எனக்கு அழுவையா வருது. ஐயோ ஐயோ டோரேமான், இவ்வளவு நல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காதீங்க. ஐயோ அபிரிக்கா, அது சோக கண்ணீர் இல்ல, அது ஆனந்த கண்ணீர். ஐயோ ஐயோ, சரி இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான VBS ஓட தலைப்பு சொல்லிரலாமா? ஓகேக்கா, இந்த வருஷம் தலைப்பு என்னது சொல்லுங்க. இந்த வருஷம் தலைப்பு ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஓ மை காட், ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படின்னா என்னக்கா? நம்ம இங்க இருக்கிற நீங்க, நான், இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே நம்மளோட ஏசப்பாவோட ராஜ்யத்தின் பிள்ளைகள் தானே. அததான் நம்ம இந்த வாட்டி தலைப்பா எடுத்திருக்கோம். ஓ வாவ், சூப்பரா இருக்குக்கா. நீங்க சொல்லும் போதே இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா, அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வேற, என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம இப்பவே எல்லாம் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா போக போக பார்க்கலாமா? ஓகேக்கா, வாங்க வெளியில போலாம், வெளியில போங்க. இருங்க, நம்ம இது வரைக்கும் வெறும் நம்மளோட VBS ஓட தலைப்பை தான் பார்த்திருக்கோம். ஆனா டேவனோட தலைப்பு பார்க்க வேண்டாமா? அப்படி இருக்குதா இந்த தடவை? ஆமா டோரேமான், இப்போ நம்மளோட முதல் நாளோட தலைப்பு என்னது தெரியுமா? என்னதுக்கா? இப்போ நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்தா நம்மளுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும். அதுல முதல் குவாலிட்டிஸ் தான் நம்ம இந்த அடி பார்க்க போறோம். என்னது அது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாரையுமே ஏசப்பா வந்து ரொம்ப 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 நேசிக்கிறாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கு டாபிக் வந்து தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். என்னது, என்னைக்குள்ள டாபிக் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களா? ஆமா டோரேமான். அப்போ நான் ஏசப்பா என்ன நேசிக்காங்க தானக்கா? ஆமா டோரேமான், ரொம்ப 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 நேசிக்கிறாங்க. ஆமாக்கா, நம்ம வேற ஊழியம் பார்க்க, அப்போ நம்மள என்ன நேசிக்காமலே இருப்பாங்க. சரி நம்ம இப்படி வளன்னு பேசிட்டே இருக்காண்டா. அக்கா வாங்கக்கா, வெளியில வாங்க, அடுத்த செஷன் போலாம். ஐயோ பிள்ளைகள, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம என்ன செஷன் போக போறோம்னா, கண்களை மூடி கைகளை கூப்பி பரலோகத்தையே நம்ம கீழே இறக்க போறோம். அதுதான் பிரேயர் செக்ஷன். வாங்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம் இந்த பேபிஸ்க்காக. நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? என் அன்பின் பரலோக தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த முதல் நாள் அவங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மாதிரியானவரை உண்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல தகப்பனை இந்த VBS ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன தலைப்பில் கர்த்தாவே, தேவனை ஒவ்வொருவரையும் நீர் அன்பா நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நானும் கண்ணம் பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன்னு சொன்ன பாரு கர்த்தாவே. நீர் சிநேகிக்கிற நேசகுமாரன் நன்றியோடு நம்ம துதிக்கிறப்பா. நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த VBS நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் பேசுகிறதுமா ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஹலோ பிள்ளைங்களா, என்னது நல்லா பிரேயர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்ம இப்போ விதை விதைக்க போறோம். உடனே என்ன நினைக்கீங்க? மண்ணை தோண்டி அதுல ஒரு விதைய போட்டு அதை மறுபடியும் புதைச்சி அதுல தண்ணி ஊத்தி அது என்ன நம்ம பிளான்ட வளர்க்க போறோம்னு நினைக்கீங்களா? நோ 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 நோ. நம்ம வசனம் என்கிற விதைய நம்ம மனசுக்குள்ள விதைக்க போறோம். அப்போதானே நம்ம அழகா பூ பூத்து ஒரு அழகான செடியா மாறுவோம். அதனால இப்போ நம்ம எல்லாரும் நல்ல வேகமா கைய தட்டி நம்ம ஸ்வேதா அக்காவையும் நம்ம கீர்த்தி அக்காவையும் விசேஷமா நம்ம ராஜானையும் கூப்பிட போறோம். வசனம் படிக்க போலாமா? ஓவர் டு மெமரி வேர்ஸ். இப்போ நம்ம தமிழ்ல வசனம் படிப்போம். நான் வசனம் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வசனம் படிக்கலாம். I have loved you with everlasting love and I have drawn you with unfailing kindness. Jeremiah chapter 31 verse 3. திருப்பி படிக்கலாம். I have loved you with everlasting love and I have drawn you with unfailing kindness. Jeremiah chapter 31 verse 3. பிள்ளைகளா இப்ப ஹிந்தில வசனம் படிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. मैंने तुझसे सदा प्रेम किया है, इसलिए मैंने तुझे अपनी करुणा से आकर्षित किया है. जेरेमिया 31:3. திருப்பி சொல்லலாமா? मैंने तुझसे सदा प्रेम किया है, इसलिए मैंने तुझे अपनी करुणा से आकर्षित किया है. जेरेमिया 31:3. ஹலோ பிள்ளைகளா, மறுபடியும் வந்துட்டேன். என்ன ஒயாம டோரிமோன் அண்ணனே வந்துட்டு இருக்கேன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன தெரியுமா, நான் கரெக்டா இப்போ இதுக்கப்புறம் என்ன செஷன் நான் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம அபிநேகா அக்காவும் நம்ம ஸ்வேதா அக்காவும் நம்ம கீர்த்தி அக்காவும் நம்ம வினோலின் அக்காவும் நம்ம ஸ்னோலின் அக்காவும் எல்லாரும் சேர்ந்து உருட்டு 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 என்னமோ சொல்லிட்டே இருந்தாங்க. என்னத்தை உருட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால இப்ப நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க பிள்ளைகளா. இப்ப நம்ம என்ன செஷனுக்குள்ள வந்திருக்கோம்? அதுதான் டான்ஸ் செஷன். வாங்க போலாம் 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 போலாம். ஹலோ பிள்ளைங்களா, என்ன எல்லாரும் டோரிமோன் சொன்ன உருட்டு 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 உருட்டுன்னு கேட்டுட்டு என்னடா இவங்க உருட்டு உருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம உருட்டு உருட்டுங்கிற பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னது? நம்மளோட சீரியஸோட டாபிக் என்னது? ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிற நம்மள சாத்தான் இந்த மாதிரி தான் நிறைய ரீலா கலர் கலரா சொல்லி அது இதுன்னு உருட்டி என்ன பண்ண பார்ப்பான்? அவன் பக்கம் இழுக்க பார்ப்பான். ஆனா அவனை நம்பி நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளோட கதி அதோ கதிதான். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த பாட்டு மூலமா கேட்போமா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லிரிக்ஸ் சொல்றேன், நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய்ய பேசுவான். கரெக்ட் தானே? ஆனா அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிக்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிக்காத. சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்ய பேசுவான். உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான், செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிக்காத. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்ய பேசுவான். சரி, உங்களுக்கு லிரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு பாடி காமிக்கேன், நீங்க அதை கவனமா கேட்டுக்கோங்க, சரியா? சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய்யா பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலரா ரீல் விடுவான், கலங்கி நிக்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத.
அவன் கலர் கலரா ரீலுடுவான் கலங்கி நிக்காத சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான் அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா ரீலுடுவான் கலங்கி நிக்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா ரீலுடுவான் கலங்கி நிக்காத சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். பாட்டு எப்படி சூப்பரா இருக்கா? உருட்டு 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 உருட்டுன்னு இதே மாதிரி அதுக்கு டான்ஸ் ஸ்டெப்பும் பாப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? வாங்க போலாம் குட்டீஸ். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவா சாத்தா உருட்டு 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 உருட்டுவா
போய் போய் பேசுவா. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலராரிலுடுவா, கலகிரிக்காத. ஐயோ அந்த பாட்டு இன்னும் என் மண்டையில உருண்டுட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான செஷன் வேறையே. ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே. என்ன பிள்ளைங்களா, எதுக்கு நான் இவ்வளவு பதற்றத்துல இருக்கேன்னு பாக்கீங்களா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன். இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ள போறோம் தெரியுமா? அதுதான் ஸ்டோரி செஷன். நம்மள ஆண்டவர் எவ்வளோ நேசிக்காகன்னு நம்ம அழகான கியூட்டான சாரதாக்கா கதையை சொல்ல போறாங்க. நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பிள்ளைங்களா, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாட்டா. ஓவர் டு சாரதாக்கா. ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு ஆர்பிடிஎம் விபிஎஸ். உங்க எல்லாரையும் இந்த ஆர்பிடிஎம் விபிஎஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். என்னது? தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். சரி, இந்த தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல. பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் சரி நானும் சரி அநேக பேர் இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நேசிக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படி தருமா? ஏசப்பா யாரையுமே வெறுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க. நீங்க நிறைய சாட்சிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு பிரபலமான ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் அந்த அந்த ரவுடி பேர் சொல்ல போனா சென்னையிலே ரொம்ப ஒரு பெரிய ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி. அவர் பண்ணாத கொலைகளே இல்லை, அவர் பண்ணாத பாவங்களே இல்லை. ஈவன் அந்த கொலையெல்லாம் பண்ணி அவர் வீட்டுக்கு பின்னால இருக்கிற செவுர்ல அந்த பாடியை வச்சு அவங்க ஒரு செவரே எழுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டைம் அவர் முடிவுக்கு வரும்போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நிறைய ஊழியங்களை அவர் செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதி நிறைய ரிலீஸ் பண்ணி வெளியே அப்படியே நிறைய ஆத்துமாக்கள் எல்லாமே அவர் ஆதாயம் பண்ணி கடைசியில தான் அவர் அந்த தூக்கு தண்டனை கைதியா அவர் அந்த ஜெயில அவர் மறிச்சு போனாரு. சரிங்களா? அதனால பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளாம், ஏசப்பா வெறுக்கக்கூடிய தேவன் இல்லவே இல்லை. அதே மாதிரி அவர் ரொம்ப நேசிப்பார், ரொம்ப நேசிப்பார். அவர் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப தய உள்ளவர். சில நேரம் நம்ம பாவம் பண்ணும்போது நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மளை காயப்படுத்தி கட்டு போடுகிறவர், அடித்தாலும் அணைக்கிறவர் அப்படின்னு அவரை குறித்து நம்ம சொல்லிட்டே போகலாம். வார்த்தையே இல்லை. அவரை மாதிரி ஒரு லவ்வபிள் பர்சன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு எப்படி சொல்ல, ஒரு கைண்டான மனுஷன் இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அதே போலதான் இந்த தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விபிஎஸ்க்காக என்ன கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஸ்னோலின் அக்கா சூப்பரான ஒரு டாபிக் உங்களுக்காக தந்திருக்காங்க. அந்த டாபிக் என்ன அப்படின்னா 100 ஆடு அப்படின்ற ஒரு அழகான கதையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். சரி, இந்த 100 ஆடு கதை என்ன அப்படி தெரியுமா? ஒரு மேய்ப்பன் 100 ஆடை மேய்ச்சிட்டு இருந்தாராம். திடீர்னு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுதான் இந்த ஆடு எல்லாமே எப்படி பண்ணுமா, ஒரே ரோட்ல அப்படியே அழகா நடந்து போயிட்டே இருக்குமா. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சு போயிருது. சரியா? ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சு போன உடனே அந்த மேய்ப்பனுடைய இருதயம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே பாரமா ஆயிருது. ஏன்னா அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாமே, ஒரு ஆடு தானே போச்சு, மீதி 99 ஆடு தான் நம்ம கிட்ட இருக்க. சரி, அது எங்க போச்சோ, எந்த புலிகிட்ட மாட்டுச்சோ, எந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டுச்சோ, யாருக்கிட்ட அது கடிபட்டுச்சோ, உயிரோட இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு ஆட்டை தேடி போய் மீதி இருக்க 99 ஆட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா அப்படின்னு தான் இந்த உலக மனுஷங்க நினைப்பாங்க. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த ஒரு ஆடை தான் தேடி அவரு போனாராம். பாத்தீங்களா? போனது மட்டும் இல்லைங்க, அதுதான் மெயினே. இதுதான் நம்ம இப்பதான் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். சரியா? அந்த தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரும்போது அந்த குட்டி ஆட்டுக்கிட்ட அவங்க சொன்னாங்களாம், இது பைபிள்ல குறிப்பிடப்படல, நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்து, ஒருவேளை அந்த ஆட்டுக்கிட்ட அந்த மேய்ப்பன் சொல்லியிருப்பாங்க,
எங்கம்மா போன செல்லக்குட்டி, உன்னை நான் எவ்வளோ தேடுனேன்னு தெரியுமா? நான் மனசுக்குள்ள நினைச்சேன், கடவுளே இது எப்படியாவது இந்த ஆடு எனக்கு கிடைச்சிடணும், இந்த ஆட்டுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, யாருமே இந்த ஆட்டை கடிச்சிடக்கூடாதுன்னு உனக்காக என் இருதயம் ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டே இருக்கு இருந்துச்சு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் நீ வந்து என் கையில நீ கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஆட்டை தூக்கி வச்சுட்டு அந்த மேய்ப்பன் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அப்படிதானே? இந்த உலகத்துல நம்மளை நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒன் ஸ்டேஜ் வரும், அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து எப்படி சொல்ல, காணாம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி வருகிற தேவன் யாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் மட்டும்தான், நம்ம ஏசப்பா மட்டும்தான். அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் பிள்ளைங்களா. அதனால அந்த ஆட்டை கொண்டுட்டு வரும்போது அவர் வந்து சும்மா இல்ல, அந்த 99 ஆட்டை கூட சேர்த்து அந்த ஆட்டை விடல. அவர் வந்து என்ன பண்றாருன்னா சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவங்க அயலானெல்லாம் கூப்பிட்டு விருந்து எல்லாம் வச்சு அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு நீதிமானா இருக்கிற அவங்கள குறிச்சு நான் ஏன் கவலைப்படணும்? ஒரு ஆடு போயிட்டு அந்த ஆட்டை குறிச்சு தானே நான் கவலைப்படணும். அந்த ஆடு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வேர்டு அப்படின்னு பாத்தீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ வந்து உங்க நீங்க வந்து நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பீங்க. மைட்பி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருக்கலாம். எனக்குலாம் ஒரு நபரை தெரியும், கண்ணன் அப்படின்னு ஒரு நபர் எனக்கு தெரியும். அந்த நபர் வந்து 18 வருஷமா காணாமலே போயிட்டாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பயாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த வீட்டுல இருக்கும்போது கண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா ரெகுலராவே வாடிக்கையாவே அந்த நபரை குறிச்சு யோசிச்சுட்டே இருப்பாங்களா? இல்ல, மறந்து போயிருவாங்க. நாமளும் நாட்கள் உருண்டோட மறந்து போயிருவோம். எங்க அப்பா இந்த இயர் ஆஃப் 2010ல எங்க அப்பா மரிச்சு போனாங்க. ஆனா இப்போ 2025 ஆயிட்டு எப்பயாவது ஒருக்கா எங்க அப்பாவோட ஞாபகம் வரும், எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா வாடிக்கையா அப்பாவை யோசிப்போமா? இல்ல. அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க, ஒருத்தவங்க மரிச்சு போயிட்டாங்க. அப்போ நாட்கள் உருண்டோட நம்ம வந்து மறந்து போயிடுவோம். ஆனா நம்ம ஏசப்பா மறக்கிற தெய்வனே இல்ல. அவர் வந்து நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு, நம்மளை வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து சொல்றாங்கல்ல, பூமியின் கடையாந்திரத்துல இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொன்ன தேவன் நம்மளை அவரு நேசிக்காம போவாரோ? சொல்லுங்க. அவர் ஒரு நாளுமே நம்மளை விடவே மாட்டாருங்க. அவர் வந்து நம்மளை கைவிடுகிற தேவனே இல்லை. அதனாலதான் நம்ம 99 ஆடு ஸ்பெஷலா இருந்தாலும், நம்ம கொழுப்பெடுத்து நம்ம வந்து பாவத்துல வேணும்னே விழுந்தாலும் ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தேவன் அவருதான். நம்ம தேடி வந்து நம்மளை பிடிச்சு நம்மளை அரவணைச்சு நம்மளை வந்து எப்படி சொல்ல, அவர் வந்து அவ்வளோ பாசமா அவ்வளோ அரவணைப்புமா நம்ம கூட இருந்து நம்மளை பரலோகத்துக்கு சேர்க்கறதுக்கு தான் அவர் வந்து நமக்காக அவருடைய சிங்காசனத்துல இருந்து எழும்பி இந்த பூலோகத்துக்கே அவர் வந்தார். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான தேவன், பாத்தீங்களா எவ்வளவு ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நீங்களும் நானும். நம்ம வந்து கடந்த பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பாவமான உலகத்துல நம்ம இருந்தோம், எப்படி ஒரு புறஜாதியாரா நம்ம இருந்தோம். ஆனா இப்போ பாருங்க, விலையேற பச்ச தேவனை நம்ம வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாக்கியம் இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இருக்கா? இல்ல. ஆனா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போலதான் பிள்ளைகளா, நம்ம வந்து அவர் நேசிக்கிற தேவன், அவர் கிருபை உள்ளவர்னு சொல்லி பண்ண பாவத்தையே திரும்பி திரும்பி நம்ம செய்யாம நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சரியா பிள்ளைங்களா? ஆண்டவரே, நீங்க இப்ப ஜெபிக்கிறன்னு வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த 99 ஆடுக்குள்ள நான் இல்லை ஏசப்பா, அந்த கொழுப்பெடுத்து வெளியே போன அந்த ஆடு போல நான் பாவம் செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல முச்செடிக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் ஏசப்பா, சிங்கத்து வாயில நான் கடிப்பட்டு இருக்கேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒண்ணுக்கு பயந்து போய் ஒரு குழியில நான் இருக்கேன் ஏசப்பா, என்னை தேடி வந்து என்னை தூக்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஏன்னா தேவனால் நேசிக்கப்படுகிறவங்க தானே நம்ம. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? ஜோமனுவோமா? இந்த VBS நாளை
தொடக்கத்திலே நம்ம வந்து ஏசப்பாக்கு நேசிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்போம், எல்லாரும் ஜெபிப்போமா? தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷம் VBS உங்களுக்கு நிச்சயமா அது வந்து ஆசீர்வாதமாக கண்டிப்பா மாறும். நீங்க வந்து ஜெபிங்க, கண்ணை மூடி கைகளை விரிச்சு ஒரு 5 நிமிடமாவது ஆண்டவருக்காக நம்ம வந்து ஜெபிப்போமா? ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த VBS எடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகா பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை இந்த உலகத்துல ஏசப்பா வேண்டான்னு சொல்லி தள்ளுனவங்க அநேகர் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆகாது என்று தள்ளுன எங்களை ஏசப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா பிடிச்சது நீங்க ஏசப்பா, எங்க கரத்தை பிடிச்சது நீங்க ஏசப்பா, உங்க விலையேற பெற்ற அன்பை எங்களுக்கு கொடுத்தது நீங்க ஏசப்பா. இந்த உலகத்துல இருக்கிற அன்பு எல்லாமே மாறிடும் ஆண்டவரே, நேசம் எல்லாமே மாறிடும் ஏசப்பா. ஆனா என் தேவன் ஆண்டவரே அளவில்லாம நீங்க எங்களை நேசிக்கிறீங்க, தயவிற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே 99 ஆடுக்குள்ள நாங்க இருக்கோமா? இல்ல ஆண்டவரே அப்பா, நாங்க அடிக்கடி பிரிஞ்சு போயிடுறோம் ஏசப்பா. என் தேவன் எங்களை ஒரு விச தேடி வாங்கப்பா, எங்களை தூக்கிடுங்க ஆண்டவரே அப்பா. சில டைம்ல சில பாவங்களை செஞ்சு ஏசப்பா சிங்கத்தின் வாயில கடிபட்டு நாங்க காயப்பட்டு இருக்கிறோம் ஏசப்பா. சில டைம்ல குழியில விழுந்த ஆண்டவரே அங்கங்க எங்களுக்கு அடிபட்டு அப்பா பாவம் என்ற குழியில நாங்க இருக்கோம் ஏசப்பா. எங்களை தேடி வந்து நீங்க தூக்கிடுங்கப்பா, எங்களை நீங்க அணைச்சுக்கிடுங்கப்பா, உங்க மார்போட நீங்க சேர்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை அரவணைச்சுக்கோங்க ஏசப்பா. ஆண்டவரே 100 ஆடுக்குள்ள நாங்க இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த VBS-ஐ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி வாழாம என் தேவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் போகக்கூடிய எங்க டெஸ்டினேஷனை நாங்க அடையிறது வரைக்கும் என் தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த தொடக்க நாளாகிய VBS ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. எஃபர்ட் எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, பாட்டு டான்ஸ் வசனங்களை சொல்லுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைகளா, உங்களுக்காக முன்னாடி குடிஞ்சி பின்னாடி குடிஞ்சி சைடுல குடிஞ்சி இந்த சைடுல குடிஞ்சி உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு உள்ள வரணும், நீங்க எதுக்கு அப்படி நின்னு பேசிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெளியில வாங்க, இப்போ என்னோட செஷன் இது. ஓ மை காட், இப்போ உங்களுக்கு புரியுதா நான் எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன்னு? டோரிமான் அண்ணே வெளியில வாங்கனே, நீங்க ரொம்ப எக்ஸைட்மென்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டோரிமான் அண்ணே வெளியில வாங்க. ஓகே சிங்கி, சரி அண்ணே வெளியில வாரு. பிள்ளைகளா, உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன செஷனுக்கு வந்திருக்கோம்? பப்பெட் ஓவர் டு சிங்கி அண்ட் அபினே காக்கா. ஐயா ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்திருக்கேன். நானும் தான் சிங்கி. இவ்வளோ நாள் நம்ம சண்டே கிளாஸ்ல பார்த்து இப்போ நான் அதை விட டபுள் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ஆமாக்கா, எனக்கு தெரியும்க்கா. ஆனா டோரிமான் அங்கிள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. எல்லாரும் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா சிங்கி, ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கும். ஆமா சிங்கி, நானும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாரு சிங்கி, டோரிமானுக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. அக்கா, எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுக்கா, சும்மா இருங்க. ஐயோ சிங்கி பாரு. ஆமாக்கா, ஆனா எனக்குள்ள டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. ஆமா சிங்கி, நம்மளோட இன்னைக்குள்ள டாபிக் என்னது? இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன தெரியுமாக்கா? ஆமாக்கா, இன்னைக்குள்ள டாபிக் சூப்பரான டாபிக்கா. ஆமா சிங்கி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓகேக்கா, 1 2 3. தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். அந்த வசனமோ நான் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன். இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. I have
loved you with an everlasting love. I have drawn you with unfailing kindness. Jeremiah 31:3. ஆமா பிள்ளைகளா, இன்னைக்குள்ள வசனமா இருக்கட்டும், இன்னைக்குள்ள டாபிக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளோட தேவன் வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஆமாக்கா, ஆண்டவர் வந்து நம்ம எல்லாத்தையுமே எவ்வளவு நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பி நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி எவ்வளோ பெரிய உயிரை கொடுத்து எவ்வளோ அவங்களோட அன்பை காமிச்சிருக்காங்க பாத்தீங்களாக்கா? ஆமா சிங்கி, அது மட்டும் இல்ல சிங்கி, நம்ம தேவனோட அன்பை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்துலயும் பார்க்கலாம் தெரியுமா? ஏன் சிங்கி நம்மளாம் என்ன அவ்வளோ பரிசுத்தவான்களா, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆட்களா? ஆனா ஆண்டவர் வந்து உன்னையும் என்னையும் டெய்லி எப்படி கிருபையால வழி நடத்துறாங்க. நம்ம டெய்லி காலையில எழும்புறதுல இருந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்றாங்க, கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆமாக்கா, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிச்சாங்கன்னா நம்மளோட நடக்கையில, நம்மளோட வேலை பார்க்குற டைம்ல, நம்ம படுக்கும் போது, நம்ம சாப்பிடும் போது எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கு, எவ்வளவோ வியாதி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நடக்கு, என்னென்னமோ நடக்கு, கொலை எவ்வளவு நடக்குது. சின்ன பிள்ளைங்களை கிட்னாப் பண்ணிடுறாங்க, அங்கங்க தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஆனா ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசிச்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல நீங்களும் நாங்களும் இப்போ நம்ம இருக்கோம்னா அது ஏசப்போட கிருபை தானக்கா. ஆமா சிங்கி, கரெக்டா சொன்ன. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் சின்ன சின்ன பாவம் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்சிருக்க அன்புனால மன்னிச்சு நம்மள மறுபடியும் அவங்களோட பிள்ளைல எப்பவுமே பாத்துக்கிடுறாங்க. ஆமாக்கா, ஆனா அவரோட அன்பு எவ்வளவு பெரிய அன்புலக்கா. ஆமா சிங்கி, கடலை விட ஆழமான அன்பு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஆழமான ஆளிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமா சிங்கி, இது ஒப்பில்லாத அன்பு, அளக்கவே முடியாத அன்பு. அந்த அன்புக்க எந்த நீ பார்க்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, நீங்க பிள்ளைங்க நினைக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருப்பாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க கூட இருப்பாங்க, உங்க அம்மா அப்பா உங்க கூட இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா கடைசி வர உண்மையான அன்பு அப்படின்னு ஒண்ணு சொன்னா அது ஏசப்பா மட்டும்தான். ஆமா பிள்ளைகளா, உண்மையான அன்பு எப்பவுமே முடியாத அன்பு. ஆமா பிள்ளைங்களா, அதனால நீங்க எல்லாரும் இந்த விபிஎஸ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிச்சனாலதான் இந்த இடத்துல நீங்களும் நானும் அவருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா சிங்கி, இனிமே யாராவது என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, என்னை யாருமே அன்பு காமிக்க மாட்டான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவர் உங்க கூட எல்லா சிச்சுவேஷன்லயும் இருக்காங்க. உங்களை ரொம்ப நேசிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நீங்க கஷ்டப்படும் போது கூட உங்களை வந்து கன்சோல் பண்ற ஆண்டவர். நீங்க அழுதுட்டு இருக்கும் போது உங்க கூட யாருமே இருக்காத போது உங்க கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உங்களை தேற்ற ஆண்டவர், உங்களை ஷோல்டர்ல போட்டு கம்ஃபர்ட் பண்ற ஆண்டவர், உங்களை அழுதுட்டு இருக்கும் போது ஹக் பண்ற ஆண்டவர். ஓகே, அதனால நீங்க யாருமே எப்பவுமே எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே அக்கா நிறைய பேர் என்ன தெரியுமா படிப்பாங்க, எனக்கு யாருண்டே கலங்கின நேரத்தில் கரம் அப்படி பாட்டு படிச்சா மட்டும் போதுமா? அது கிடையாது. அதே இதை நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஆமா பிள்ளைகளா, சோ நீங்க எப்பவுமே தனியா கிடையாது. உங்களை நேசிக்கிறதுக்குன்னே ஒரு ஆண்டவர் எப்பவுமே உங்க கூடயே இருக்காங்க. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. அதனால உங்களுக்கு இந்த டாபிக்ல நாங்க உங்களுக்கு ரொம்ப விளக்கமா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி
பண்ணிருக்கோம்னு நம்புறோம். அதனால நீங்க எல்லாரும் நல்ல ஆண்டவருக்குள்ள ப்ரேயர் பண்ணி ஓகேவா, இன்னும் ஆண்டவரை லவ் பண்ணி ஆண்டவர் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் செஷனுக்கு போலாமா? எனிவே இப்போ நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க என்ன எப்பவும் போல வெறும் ஸ்டோரி, பாட்டு, வசனம், கதை அப்படின்னு இருக்கு. ஆனா இப்போதான் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் நம்மளோட ஸ்கிட் செஷன். எவ்வளவு பேர் எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? நம்ம வினோடினா காவிரிக்காக ஸ்வேதாக்கா கலெக்ட் வராங்க இந்த மேடையில. எவ்ரிவன் லெட்ஸ் கோ டு ஸ்கிட் செஷன். என்ன வேணும்? போனே பார்த்து நம்ம சோகமா இருக்க, கப்பல் ஏதாவது கவுந்துட்டா என்ன? அப்படிலாம் இல்ல ஒண்ணு ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன டயர்டா இருக்கு? உன்னை பார்க்க டயர்டா இருந்த மாதிரி தெரியல. என்ன சோகமா இருக்கு சொல்லு. ஏன்ட்டு சொல்ல மாட்டேன் பத்தியா, மறக்கதா? எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது ஸ்வேதா, நான் பாவம் பண்றேன், நான் ப்ரேயர் பண்ண மறந்துடுறேன், பைபிள் வாசிக்க மறந்துடுறேன், பொய் சொல்றேன். இதெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் ஏசப்பா லவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன வேணும் இப்படி சொல்ற? இப்படியெல்லாம் இருந்தா சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு தெரியாம எங்க அம்மா பரிசுல பைசா எடுத்துட்டு போனேன். ஏசப்பானா என்னப்பா அப்பாவே எடுத்து இருக்கணும். நீ இருக்கப்பே சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. புரியல ஸ்வேதா எனக்கு. அது சின்ன வயசு ஸ்வேதா. என்ன வேணும்? நீ என்ன நினைக்க? ஏசப்பா அன்பு ஸ்விட்ச் மாதிரி நினைக்கியா? ஆன் பண்ணா அன்பு இருக்கும், ஆஃப் பண்ணா அன்பு ஒண்ணு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல வேணும். என்னாச்சு இங்க? என்ன ஏதோ சீரியஸ் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ ஏசப்பாக்கு அவ மேல அன்பே இல்ல, அவ வேல்யூவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இவ. ஐயோ அந்த ஃபீலிங்கா? நான் அது டிசர்விங்கே இல்ல, என்னெல்லாம் போய் அன்பு வைப்பாங்களா அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஃபீலிங் நார்மல் தான் வேணும். எனக்குலாம் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்கக்கா. நான் ஏன் தெரியுமா உனக்கு இப்படி ஃபீலிங் வருது? நீ நினைச்சிட்டு இருக்க ஏசப்பா நான் பெர்ஃபெக்டா இருக்கீங்கிறதுனாலதான் என் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஏசப்பா அவங்க பெர்ஃபெக்டா இருக்காங்க, அதனால நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்போ அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்பு நம்மளோட சக்சஸ் நம்ம ஃபெயிலியர் மேல டிபெண்டே கிடையாது, தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா வேணும். நம்ம என்ன பண்ணாலுமே ஏசப்போட அன்பு நம்ம மேல இருந்து குறையவே செய்யாது, தெரியுமா? இப்பதான் புரியுதுக்கா எனக்கு. ஆமா வினோலே, என்னெல்லாம் சொல்லணும் நினைக்கலாம். கோவப்படச்சுல இல்ல சின்ன சின்ன பாவம் பண்ணச்சுல ஆண்டவரோட அன்பு பெறும். ஆண்டவர் கோவப்படுவாங்க தான், அவனை தண்டிக்க கூட செல்வாங்க, எல்லாம் செய்வாங்க தான். ஆனா அதுக்காக என்னைக்குமே அந்த அன்பு வாங்கிட்டு இருந்து எடுக்க மாட்டாங்க. ஆமா வேணும். நான் சொல்லட்டா, ஏசப்போட அன்பு வைஃபை மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்தாக்க சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம டிஸ்கனெக்டே ஆகாது, அந்த மாதிரிதான். இப்பதான் புரியுது எனக்கு நல்லா. ஆமா வினோலே. சோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கோ. ஆண்டவர் என்ன நேசிக்காங்கன்னா நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேங்கிறதுக்காக இல்ல, அவர் பெர்ஃபெக்டா இருக்காரு, அதனால நம்ம எல்லாரையும் அனுபவிக்காங்க. We are loved by God forever and ever. ஐயோ ஐயோ இல்ல, எனக்கு ஒரு காமெடியான விஷயம் சொல்லட்டுமா? இந்த உருண்டு உருண்டுன்னு வந்த உடனே நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன உருட்டி உருட்டி அடிப்பாங்கக்கா. எனக்கு அதுதான்க்கா ஞாபகம் வந்துச்சு. ஐயோ டோரேமான், நீ அதெல்லாம் மறந்துரு. இப்போ நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது என்னது? இன்னைக்கு நம்மளோட டே எவ்வளவு நல்லா போச்சுன்றதான் ஞாபகம். ஆமாக்கா, இன்னைக்கு வேற லெவல்ல போச்சுக்கா. எனக்கு இந்த நாள் எதுக்கு முடிஞ்சுன்னு அப்படி ஃபீலிங்ஸாவே
நோபிகா. எனக்கும் தான் டோரேமான். ஆனா கவலைப்படாத. ஆமா, நாளைக்கு வந்து டே 2. நம்ம இதே டைம்ல இதே நேரத்துல சந்திக்கலாம். ப்ளூ கலர் ட்ரெஸ்ல எல்லாரும் கண்டிப்பா போட்டுவாங்க. ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர். ஓகே பிள்ளைகளா? அக்கா ஆமா, அதனால நீங்க எல்லாரும் நாளைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்கக்கா நம்ம எல்லாரும் மறுபடியும் வெளியில போலாம். பிள்ளைங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசியாச்சு. வாங்க. உருட்டு 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 வா.